வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீ இட்லியும் சாம்பாரும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம், வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீ இட்லியும் சாம்பார். கீ இட்லி நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம். சாம்பாருக்கு என்னென்ன தேவையானது பார்த்துக்கலாம். நான் 150 பருப்பு போட்டிருக்கேன். துவரம் பருப்பு போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு இதிலே பெருங்காயமும் மஞ்சள் தூளும் நான் சேர்த்துட்ருக்கேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 4 கீணிக்குங்க, பூண்டு தட்டிக்குங்க, ஒரு கருவேப்பிலை. இதுக்கு தேவையானது இதான். இந்த அரைச்சி இருக்கிறதுக்கு நம்ம மசாலா, அதுக்கு நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். தனியா எடுத்துருக்கேன் 2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயமே எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு தேங்காய். இப்போ இது எப்படி செய்யலான்றத பார்ப்போம். தேவைக்கான உப்பு. இப்போ பேன் வச்சுருக்கேன், சூடாகிடுச்சு. தனியாவும் மிளகாவும் போட்டுருங்க. எல்லாமே வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு அரைச்சிடலாம். மிளகு, சீரகம், வெந்தயம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்னு அப்புறம் கடைசியாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். சீரகம்லாம் கொஞ்சம் பொரியிட்டு பாருங்கள். சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, கசப்பு எடுத்துரும். அப்புறம் நிறைய போட்டிங்கன்னா இப்போது இந்த தேங்காயும் போட்டுக்கணும். தேங்காய் சும்மா போட்டு பிறகுனா போதும், ரொம்ப வேணாம். இப்போ இது காத்தாட்டுன்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு இருக்குது. பொரிச்ச உடனே கருவேப்பிலை போடுங்க, பூண்டு, அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே போட்டு பொரிட்டு இந்த சாம்பாருக்கு பெரிய வெங்காயம் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது உங்களுக்கு. சின்ன வெங்காயம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடும். தக்காளியும் போட்டுடும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த பருப்பு இதில் ஊற்றிடுவோம். பருப்பு ஊற்றிட்டு நான் பாருங்கள் இப்படி அரைச்சின்னு வந்திருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். கொரன்னு ரொம்ப நைஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சின்னு வந்திருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். கொதி வரட்டும். பாருங்கள் கொதிக்குது. இப்போது நம்ம அந்த பொடி உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரைச்சதில். மிச்சது ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேங்காய் போடாத அரைச்சிங்கன்னா வெளியே இருக்கலாம். இது நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது இதை நம்ம இதில் போட்டுருக்கோம். பாருங்கள் நல்லா சாம்பார் உங்களுக்கு மணமாக இருக்குது. கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கீ இட்லிக்கு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது கீ இட்லி பார்க்க போகிறோம். கீ இட்லிக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த பாத்திரம் விற்கிறாங்க. நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட இட்லியே நீங்கள் போட்டுட்டு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட இந்த சாம்பார் ஊற்றிக்கலாம். ஆனால் தடவை சொல்ல மட்டும் நெய் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போது இதை எடுத்து பாருங்கள்
ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. நீங்கள் இட்லி மாவு பதமே தான் அது. இது பாருங்கள், இட்லிக்கு கரைக்கிற மாவே தான் இது. உங்கள் வீட்டில் எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அதே தான் இது. இப்போ இட்லி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லியை இதிலேருந்து எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இட்லி உங்களுக்கு அழகாக வந்துடுச்சு. நீங்கள் இப்படி பண்ணாவே இது பாருங்கள், சூப்பராக இட்லி உங்களுக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இட்லி எடுத்துகிட்ருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம சாம்பாரை அப்படி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கீ இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.